கொடுத்த மொத்த பணத்தையும் ஆட்டைய போட்டுக்கிட்டு தயாரிப்பாளர்களை பயங்கரமா ஏமாத்திய நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது அதர்வா. நடிகர் முரளியோட மகனா தான் இவர் நம்ம தமிழ் சினிமாக்குள்ள அறிமுகமாகிறாரு. ஆனா அப்பாவோட பெயரை கெடுக்கிற விதமா நிறைய வேலைகளை இவர் பார்த்திருக்காரு. சொந்த தயாரிப்புல நடிச்ச செம போத ஆகாதே அப்படின்ற படத்தை நடிச்சு இவர் ரிலீஸ் பண்ணாரு. இந்த படத்தோட உரிமையை தயாரிப்பாளர் மதியழகன் அப்படின்றவருக்கு 5.5 கோடிக்கு கொடுத்திருக்காரு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த லாபத்தை கூட தரல, மிகப்பெரிய தோல்வி படமா அமைஞ்சிடுச்சு. இதற்கான நஷ்டத்தை சரி கட்ட அதர்வா இன்னொரு படத்துல நான் உங்களுக்கு நடிச்சு கொடுக்கறேன் அப்படின்னு மதியழகன் கிட்ட இருந்து 50 லட்சத்தை அட்வான்ஸா வாங்கியிருக்காரு. ஆனா அட்வான்ஸ் வாங்கின கையோட அவர் காணாம போனதுதான் மதியழகனால இவரை கான்டாக்ட் பண்ணவே முடியலையா. அதுக்கப்புறமா அவர் கூட சேர்ந்து எந்த ஒரு படமும் நடிச்சு கொடுக்காம ரொம்ப வருஷமா இழுத்தடிச்சுட்டே இருந்ததுனால எனக்கு 6 கோடி நஷ்டம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தயாரிப்பாளர் சங்கத்துல மதியழகன் புகார் கொடுத்திருந்தாரு. இது குறித்து விளக்கம் அளிக்குமாறு நிறைய வாட்டி அதர்வாக்கு அழைப்பு கொடுத்துமே அதர்வா அந்த இடத்துக்கு வரவே இல்லையா. இதனால தயாரிப்பாளர் சங்கமே அதர்வா மேல செம காண்ட்ல இருக்காங்க. முரளி இந்த மாதிரி எல்லாம் பண்ணதே கிடையாது, நம்ம தமிழ் சினிமாவிலே ஒரு நல்ல மனுஷன் அப்படின்ற பேரை வாங்கிட்டு போயிருக்காரு. ஆனா அவரோட பையனான அதர்வா நிறைய கெட்ட பேர்களை இது வரைக்கும் சம்பாதிச்சாச்சு. இது கூடவே படத்துல கமிட் பண்ணாம தேவையில்லாத கதைகள்ல நடிச்சு பொண்ணுங்க கூட டேட்டிங் பண்ணி அப்பப்போ ஏதாவது ஒரு சர்ச்சையில மாட்டிக்கிட்டு அவரோட பெயரை கெடுத்துக்கிட்டே வந்தாரு. இந்த நிலைமையில மதியழகன் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு அவர் இன்னைக்கு வரைக்குமே எந்த ஒரு பதிலும் சொல்லல. இது அவருக்கு அவரே வச்சுக்கக்கூடிய ஆப்பு தான். இவருக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு தயாரிப்பாளர் சங்கம் ஒரு டைம்ல முடிவெல்லாம் எடுத்திருந்தாங்க. பட் அது இன்னும் தள்ளி போயிட்டு இருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது யோகி பாபு. மற்ற நடிகர்களுக்கெல்லாம் ஒரு சில தயாரிப்பாளர்கள் மட்டும்தான் புகார் கொடுத்திருப்பாங்க. ஆனா யோகி பாபு மேல எக்கச்சக்க தயாரிப்பாளர்கள் இதுவரைக்கும் நிறைய புகார்களை நடிகர் சங்கத்துக்கிட்ட கொடுத்திருக்காங்க. பெரும்பாலான படங்கள்ல இவர் முழு சம்பளத்தையும் வாங்கிட்டு படத்தை முடிச்சுக்கிட்டு டப்பிங் பேசுறதுக்கு வரதே இல்லையா. கேட்டா நான் வெளிநாட்டுல இருக்கேன் அப்படின்னு எப்பவுமே ஒரு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே இருக்காராம். இதனால படங்களுமே சரியான நேரத்துல ரிலீஸ் செய்ய முடியாம ரொம்ப தள்ளி போயிட்டு இருக்கு. இதனால நிறைய நஷ்டம் யாருக்கு? தயாரிப்பாளர்களுக்கு தான். இதனால யோகி பாபு மேல நிறைய தயாரிப்பாளர்கள் கொலை காண்ட்ல இருக்காங்க. இவருக்கு கண்டிப்பா ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்லாம் நிறைய பேர் யோகி பாபு மேல புகார் கொடுத்திருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ரெடின் கிங்ஸ்லி. வித்தியாசமா பேசுறது மூலமா நகைச்சுவை உணர்வை தூண்டக்கூடிய ஒரு சூப்பரான காமெடி நடிகர் அப்படின்னு ரெடின் கிங்ஸ்லிக்கே பேர் கிடைச்சிச்சு. அதுக்கு மிக முக்கிய காரணமே நெல்சன் தான். இப்போ டாப் நடிகர்களோட படத்துல மட்டும்தான் இவர் அடுத்தடுத்தது கமிட் ஆகி நடிச்சுட்டு இருக்காரு. சிவகார்த்தியனோட டாக்டர், ரஜினியோட அண்ணாத்த, விஷ்ணு விஷாலோட கட்டகுஸ்தி, சிம்புவோட 10 தலை, இந்த மாதிரி அவர் தொடர்ந்து நடிச்ச எல்லா படங்களுமே பெரிய பெரிய ஸ்டார்ஸ் கூட தான். ரொம்ப சீக்கிரமே டாப் நடிகர்களோட படத்துல வாய்ப்பு கிடைச்சதுனால என்னவோ ஓவரா திமிரு காட்டுறாரு அப்படின்னு இவருக்கு ஒரு பெயர் இருக்கு. அதுலயும் முக்கியமா லெக் பீஸ் அப்படின்ற படத்துல நடிக்கிறதுக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டு அட்வான்ஸும் வாங்கியிருக்காரு. அட்வான்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமா நடிக்க மறுத்ததுனால படத்தோட தயாரிப்பாளர் மணிகண்டன் இவரை சமாதானப்படுத்துறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணிருக்காரு. ஆனா மணிகண்டனோட வழிக்கு கடைசி வரைக்கும் ரெடின் கிங்ஸ்லி வரவே இல்லையா. இதனால மணிகண்டன் ஒரு கட்டத்துக்கு மேல பயங்கர காண்டாகி தயாரிப்பாளர் சங்கத்துல இவர் மேல புகார் கொடுத்திருந்தாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஜெயபிரகாஷ். இவரோட காட்மேன் அப்படின்ற வெப் சீரிஸ் மூலமா மதத்தை இழிவுபடுத்தக்கூடிய விதத்துல இருந்ததுனால சோசியல் மீடியாவில பயங்கரமான எதிர்ப்பு இவருக்கு இருந்துச்சு. அதுலயும் பிராமண சமூகத்தை ரொம்ப கேவலமா சித்தரிச்ச காட்சிகள்ல ஜெயபிரகாஷ் சாமியார் வேடத்துல நடிச்சது மட்டும் இல்லாம சர்ச்சைக்குரிய வசனங்களையும் பேசி ஒரு மோசமான பெயரை சம்பாதிச்சுக்கிட்டாரு. இதே மாதிரி நிறைய படங்கள்ல இதுக்கு முன்னாடியும் யோசிக்காம நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, குணச்சித்திர கேரக்டர்ல அடுத்தடுத்த படங்கள்ல இஷ்டத்துக்கு கமிட் ஆகி கால்ஷீட் பிரச்சனையிலையும் மாட்டிருக்காரு. நிறைய படத்துல அட்வான்ஸும் வாங்கிட்டு நடிக்க போகாம இருந்திருக்காரு. இதன் காரணமா நிறைய படங்களோட படப்பிடிப்பு தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. இதனால தயாரிப்பாளர்களுக்கு ஏகப்பட்ட நஷ்டம் ஏற்பட்டதா நிறைய தயாரிப்பாளர்கள் ஜெயபிரகாஷ் மேல புகார் கொடுத்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.